தமிழ்நாட்டில் சட்டவிரோதமாக மணல் அள்ளிய விவகாரம் தொடர்பாக காவல்துறை டிஜிபிக்கு அமலாக்கத்துறை கடிதம் அனுப்பியுள்ளது. அரியலூர், கரூர் உள்ளிட்ட 5 மாவட்ட ஆட்சியர்கள் ஆஜரான நிலையில் மீண்டும் கடிதம் எழுதியுள்ள நிலையில் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணி வழங்க கேட்கலாம். வணக்கம் சுப்பிரமணி, கடிதத்தில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, விவரங்களை வழங்கலாம். தமிழகத்தில் சட்டவிரோதமாக மணல் அள்ளிய விவகாரம் தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தமிழக காவல்துறை டிஜிபிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள். இந்த வழக்கு தொடர்பாக ஏற்கனவே சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பான வழக்கை பதிவு செய்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக 5 கலெக்டர்களுக்கு சம்மன் கொடுத்து ஏற்கனவே விசாரணை என்பது நடத்தப்பட்டிருந்தது. சட்டவிரோதமாக மணல் அள்ளியது தொடர்பாக 4730 கோடி ரூபாய் மோசடி நிகழ்ந்திருப்பதாக அமலாக்கத்துறை விசாரணையில் கண்டுபிடித்திருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு விசாரணை தொடர்பாக கடந்த 14ஆம் தேதி தமிழக காவல்துறை டிஜிபிக்கு அமலாக்கத்துறை ஒரு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறது. அந்த கடிதத்தில் இந்த சட்டவிரோதமாக மணல் அள்ளியது தொடர்பான முழுமையான விவரங்கள் மற்றும் எந்தெந்த வகைகளில் இந்த மோசடி நிகழ்ந்திருக்கிறது என்பது தொடர்பான ஒரு புள்ளி விவரத்தின் அடிப்படையிலும் அந்த கடிதத்தை டிஜிபிக்கு அமலாக்கத்துறை அனுப்பியிருக்கிறது. குறிப்பாக சட்டவிரோத பண பரிமாற்ற சட்டத்தின் அடிப்படையில் கடந்த 9 மாதங்களாக நடத்தப்பட்ட விசாரணையில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட 23.64 லட்சம் யூனிட், அதாவது கடந்த ஆண்டு மட்டும் அதிகமான மணல் அள்ளப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை அந்த கடிதத்தில் தெரிவித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் எத்தனை முறை சட்டவிரோதமாக மணல் அள்ளப்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாகவும் அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 105 ஹெக்டேர் அளவிற்கு மணல் அள்ளப்பட்டிருப்பதாகவும் அந்த கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தனியார் நிறுவனத்தின் மூலமாக ட்ரோன் காட்சிகள் அதில் பதிவு எடுக்கப்பட்டிருந்ததாகவும் அது தொடர்பான சில தகவல்களையும் அந்த கடிதத்தில் அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறது. மேலும் எந்த இடத்தில் சட்டவிரோதமாக மணல் அள்ளப்பட்டிருக்கிறது, மணல் அள்ளுவதற்கு முன்பாக அந்த இடம் எப்படி இருந்தது என்பது தொடர்பான சேட்டலைட் படங்களோடு டிஜிபிக்கு அந்த கடிதத்தை அமலாக்கத்துறை அனுப்பியிருக்கிறது. மேலும் இந்த சட்டவிரோத பண பரிமாற்றம் தொடர்பான வழக்கில் பல்வேறு முறைகேடுகள் நிகழ்ந்திருக்கிறது. எனவே இது தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க நீங்கள் உத்தரவிட வேண்டும் என்பது தொடர்பாக அந்த கடிதத்தில் அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறது. கடிதம் தொடர்பான முழு விவரங்கள் வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.